தொடர்ந்து நம்ம தியானித்து வருகிற தலைப்பு சுதந்தரிக்க வேண்டும். ஏன்னா இன்றைக்கி நம்ம நல்ல ஜெபம் பண்ணிட்டு நல்ல பைபிளை வாசித்து படித்து வசனத்தில் தேறிட்டு நீங்கள் சரியான ஆசீர்வாதத்தை நீங்கள் ஒன்று ஏற்கனவே கர்த்தர் உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்ததை நீங்கள் பெற்றுக்கொண்டு அதை தக்க வைக்காமல் நிறைய பேர் இருக்காங்க. தக்க வைக்க தெரியாமல் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதத்தை தக்க வைக்க முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. சரியா? அதே போல் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை கர்த்தர் ஏற்கனவே டிக்ளேர் ஏற்கனவே கர்த்தர் அதாவது ஆண்டவர் கொடுப்பேன் என்று கொடுத்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் நிறைய பேர் இருக்காங்க. கை கெட்டினது வாய் கெட்டலன்னு சொல்கிற மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. ஆண்டவர் நல்லவர். இந்த நாளிலும் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுவாராக. கர்த்தருடைய பிள்ளைகளை வழக்கம் போல என்னாகமம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தில் அன்றைக்கு காலை சொன்ன அந்த கீவேர்டை ஒரு முறை கூட நம்ம பார்க்கணும். என்னாகமம் 13:30 சொல்லுகிறது. வாசிப்போம். அப்பொழுது காலை மோசைக்கு முன்பாக ஜனங்களை அமர்த்தி, நான் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், எளிதாய் ஜெயிக்கலாம். உடனே சுதந்தரிப்போம், எளிதாய் ஜெயிக்கலாம். பிரைஸ் காட். கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இதை மைண்டில் வச்சுக்கணும். நீங்கள் ஏதோ அந்த நேரத்துக்கு நான் சொல்லுகிறேன் அப்படின்னு மாதிரி இல்லை. எப்போவுமே உடனே சுதந்தரிப்பேன், எளிதில் ஜெயிப்பேன். இந்த சுதந்தரிப்பேன் பக்கத்தில் ஜெயிப்பேன் ஒரு வருது பார்த்தீங்களா? சுதந்தரிப்பேன் சொன்ன பிறகு அது எதுக்கு ஜெயிப்பேன் தோப்பேன் ஏன் அங்கே வருது அப்படின்னா, நீங்கள் சுதந்தரிக்க முடியாதபடி தடை செய்கிற ஆவிகளை இனங்கண்டு அழித்து தேவனுடைய பிள்ளைகள் அழிப்பதற்கு பலன் கொடுக்கிற தேவனோடு சார்ந்து அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் சுதந்தரிக்க போறீங்க. அதுதான் அந்த வசனத்தினுடைய பொருள். ஓகே, ரைட். இன்றைக்கு நம்ம வாசிக்க வேண்டிய வசனம் என்னன்னு கேட்டால், தேவனுடைய பிள்ளைகள் யோசுவாவின் புத்தகத்திற்கு 1ஆம் அதிகாரத்திற்கு உங்கள் வேதத்தை திருப்புங்க. யோசுவாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பிறகு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரனாகிய யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனார். இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். நான் மோசேக்கு சொன்னபடியே உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் நான் உங்களுக்கு கொடுத்தேன். நம்ம ஆண்டவர் பேசும்போதெல்லாம் கர்த்தர் கொடுத்தேன், செய்தேன், முடித்தேன் அப்படி தான் ஆண்டவர் பேசுவார். இங்கே ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்லுகிறார், யோசுவாவே நீ எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் அந்த தேசத்துக்கு போங்க. நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்க, நீங்க எழும்புங்க அப்படிங்கிறார். இன்றைக்கு என்னுடைய உள்ளத்தில் தேவன் கொடுத்த ஒரு வார்த்தை, உணர்த்தின வார்த்தை, சுதந்தரிக்க எழும்பு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் பேசுறது எனக்கே ஆச்சரியமாகவும் அதிசயமாக இருக்கும். கர்த்தருடைய நாமத்தினால தினந்தோறும் ஆண்டவருடைய பாதத்தில் கேட்டு வேதத்தை படித்து, ஆண்டவரே இன்றைக்குரிய வார்த்தைன்னு கேட்டு உங்களுக்கு ஊழியம் செய்வது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளுக்குரிய கிருபையினாலும் கர்த்தருடைய ஆவியானுடைய ஒத்தாசையினாலும் உங்களோடு கொஞ்ச நேரம் பேசுகிறேன். நீ எழுந்து யோர்தானை கடந்தாதான், எரிகோவை தகர்த்தாதான் அந்த எரிகோ பட்டணத்துக்குள்ளே போய் கானான நீங்கள் கால் மிதிக்க முடியும். அங்கே சொல்கிற வார்த்தையின்படி கர்த்தர் மோசேக்கு சொன்னபடியே கால் மிதிக்கும் எவ்விடத்தையும், அந்த முழு தேசத்தில் எந்த மூலையில் போய் நீ காலை வச்சாலும் அந்த தேசம் உனக்குரியதுன்னு டிக்ளேர் பண்ணுறார் ஆண்டவர். அப்போது பிரியமானவர்களை, இன்றைக்கு ஆண்டவர் சுதந்தரிக்க எழும்புன்னு உங்களை பார்த்து பேசுகிறார், உங்களோடு பேசுகிறார். நான் உன் கூட இருக்க போகிறேன், உன்னை நடத்த போகிறேன், உன்னோடு கூட இருந்து நான் செய்யும் காரியங்கள்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் சுதந்தரிக்கணுமே. இப்போ உங்களுடைய மனைவி அல்லது உங்கள் அம்மா உங்களுக்கு சாப்பாடெல்லாம் டைனிங் டேபிள் எடுத்து வச்சிட்டாலும் அதை சாப்பிடணுமே இல்லையா?
கர்த்தருடைய பிள்ளைகளை, ஃப்ரிட்ஜில் உங்களுக்குரிய உணவுக்கு அடுத்த காரியங்கள்லாம் இருந்தாலும் அதை எடுத்து அதை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணுமோ பண்ணி தானே சாப்பிட முடியும் இல்லையா கர்த்தருடைய பிள்ளைகளை? அப்போ இந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு வைத்த சுதந்திரம், நீங்களாக போய் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே ஆண்டவர் இதுதான் உன்னுடைய ஆசீர்வாதம், இதுதான் உன்னுடைய சுதந்திரம், நீ பெற்றுக்கொள்ள வேண்டிய, நீ போய் அடைய வேண்டிய இடம் இதுதான் என்றெல்லாம் ஆண்டவர் சொல்லிட்டாரு. அதை போய் அடைவதற்கு எவ்வளவு போராட்டங்கள் இல்லையா? அப்போ இந்த நாட்களில் நீங்கள் சத்தியத்தை ஃபாலோ பண்ணாலே போதும், நீங்கள் எளிதில் கர்த்தருடைய பிள்ளை உடனே சுதந்திரிப்பீர்கள், எளிதில் ஜெயிப்பீர்கள். அப்போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை பாருங்க, யோசுவா நீ எழும்பணும், நீ எழும்பணும், யோசுவா நீ எழும்பணும். அப்போ யோசுவா பார்த்து ஏன் எழும்பணும் அவர் சொல்கிறாருன்னா, தேவனுடைய பிள்ளைகளை, யோசுவா அந்த மோசையினுடைய மரணத்தின் நிமித்தம் துக்கம் கொண்டாடி அவங்க எல்லாம் மோவாப் சமவெளியில் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்கள பார்த்து தான் சொல்லுகிறேன், எழும்புங்க, நீங்கள் யோசித்துக்கிட்டே இருக்காதீங்க, எழும்புங்க 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 எழும்புங்கன்னு ஆண்டவருடைய சத்தம் அங்கே சொல்லப்படுகிறது. நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழும்புங்க. நீ எழும்புனா தான் அந்த ஜனம் எழும்பும். நீ அடுத்த லீடர்ஷிப்பில் இருக்கிற ஜாஷுவா, நீ அடுத்த லீடர்ஷிப்பில் இருக்கிற, அந்த தேசத்தை பங்கெடுக்கிற பொறுப்பை நான் உன் கையில் கொடுத்துருக்கிறேன். யோசுவாவே நீ எழும்பணும். இந்த நாட்களில் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற அம்மா, ஐயா, தேவ பிள்ளைகளே, சகோதர சகோதரிகளே, நீங்கள் ஒருவர் தான் இந்த செய்தியை கேட்டாலும் ஒன்று உங்களுக்கு சொல்லட்டும், நீங்கள் ஒருவர் உங்கள் வீட்டில் எழும்புவீர்களே ஆனால் கர்த்தருக்காக முழு குடும்பமும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெறும். நீங்கள் ஒரு சகோதரி எழும்பினால், ஒரு சகோதரன் உங்கள் வீட்டில் கர்த்தருக்காக எழும்புவார்கள் என்றால் உங்கள் முழு குடும்பமும் நீங்கள் என்னென்ன காரியங்களை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டுமோ அந்தந்த காரியங்களெல்லாம் சுதந்திரிக்க முடியும். அப்போது ஆண்டவர் சொல்லுகிறார், யோசுவா நீ எழும்பு, நீ எழும்பு, யோசுவாவே நீ எழும்பு. அப்போது இன்றைக்கு எழும்புறதுக்கு தான் ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. ஏதோ ஒன்று என்னை மடக்கி வைத்திருக்கிறது, என்னை ஒடுக்கி வைத்திருக்கிறது, என்னை ஓரம் தள்ளி வைத்திருக்கிறது. என்னுடைய மனநிலைமையில் ஒரு எழும்ப முடியல. ஏதோ ஒரு டிப்ரெஷனால் என் பிள்ளைகள் எழும்ப முடியாமல் இருக்காங்க. ஏதோ ஒரு மனநிலைமையில் என்னுடைய லைஃப்பில் இப்படி ஆகிருச்சே என்ற விரக்தியினால் எல்லாம் அடுத்து காரியங்களுக்கு செல்ல முடியல. உங்கள் பிள்ளைகளை பார்த்து இந்த செய்தியை கேளு, இந்த பாடலை பாடுன்னு சொல்லும்போது அவங்க முடியாது, நீங்கள் பாருங்கன்றாங்களே, நீங்கள் அந்த பிள்ளைகள் பெயரை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. தேவன் அவர்களுக்காக நிச்சயமாய் மனம் இறங்கிடுவார். கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்கள் நல்ல கவனிங்க. ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52ஆம் அதிகாரம், ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 52ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, எருசலேமே வீற்றிரு, எருசலேமே வீற்றிரு, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, சிறைப்பட்டு போன சீயோன் குமாரத்தியே, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு, உன் கழுத்தில் உள்ள கட்டுகளை அவிழ்த்து விடு. தூசியை உதறிவிட்டு எழுந்திரு, தூசியை உதறிவிட்டு எழுந்திரு. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்க நல்லா கவனிங்க. என்னால் எழும்ப முடியல, கர்த்தருக்காக என்னால் எழும்ப முடியல, பரிசுத்தத்துக்காக என்னால் எழும்ப முடியல, ஜபத்துக்காக என்னால் எழும்ப முடியல, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக என்னால் எழும்ப முடியல, டெய்லி பைபிள் வாசித்து தேவனோடு நடக்க என்னால் எழும்ப முடியல அப்படின்னு சொல்லிக்கிட்டே நீங்க சோர்ந்து போய் இருக்கிறீங்களா? உங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை என்ன தெரியுமா? நீங்க நினைக்கிற மாதிரி ஒரு பெரிய பாறாங்கல் அல்ல உங்களை இழுத்து வைத்திருக்கிறது, அது ஒரு பெரிய பாரமும் அல்ல. ஆண்டவருடைய வார்த்தையை அப்படியே உங்களுக்கு சொல்றேன், அது ஒரு தூசி, ஜஸ்ட் லைக் எ டஸ்ட். கர்த்தருடைய பிள்ளைகளை, அது ஒரு தூசி, அது ஒரு தூசி. அந்த தூசியை ஆண்டவர் சொல்றாரு, உதறிவிட்டு எழுந்திரு, உதறிவிட்டு எழுந்திரு, உதறிவிட்டு எழுந்திரு. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அன்றைக்கு இளையகுமாரன் தகப்பன் வீட்டை விட்டு போகும்போது
அந்த சொத்துக்கெல்லாம் வாங்கிட்டு தகப்பனை வேதனைப்படுத்தினா நானும் அவன் சந்தோஷமா போனான். ஆனால் ஒரு கட்டத்தில் அவ்வளவு சொத்துக்களும் காணும், நண்பர்களும் காணும், எல்லாம் இழந்த நிலையில் கடைசியில் வயிற்று பசி தாங்க முடியாமல் பன்றிகளுக்கு கொடுக்கிற அந்த தவிட சாப்பிட்டாவது தன்னுடைய வயிறை நிரப்பலாம் என்று அவன் அந்த பன்றி கூட்டத்துக்குள்ளே இருக்கும்போது தான் அவனுடைய மனதில் தோன்றுகிறது, நான் எழுந்து என் தகப்பன் வீட்டுக்கு போவேன், நான் எழும்புவேன். அவன் அன்னைக்கு ஒரு டிசிஷன் எடுக்கிறான், ஒரு தீர்மானம் எடுக்கிறான், நான் எழும்புவேன், எங்கள் அப்பா வீட்டுக்கு நான் போவேன். சரி, அடுத்த வாரம் பார்த்துக்கலாம். படுத்தானா? இல்லை. ஒரு டிசிஷன் எடுத்தானா அன்றைக்கு இதுவரைக்கும் எவ்வளவோ நஷ்டத்தையும் கஷ்டத்தையும் என்னுடைய சொத்துக்களெல்லாம் நான் வந்து வீணடிச்சிட்டேன். இனி ஒரே ஒரு வாய்ப்பு இருக்குது, என் தகப்பன் வீடு தான் எனக்கு ஒரு வாய்ப்பு, வேற எங்கேயுமே எனக்கு வாய்ப்பு கிடையாது, நான் எழும்புவேன். அவன் பேசுகிறான், நான் எழும்பி என் தகப்பன் வீட்டுக்கு போவேன், தகப்பனுக்கு முன்பாக நின்று ஒரு அறிக்கை பண்ணுவேன், தகப்பனே, அந்த பரத்துக்கு முன்பாக உமக்கு விரோதமாகவும் நான் பாவம் செய்தேன், இனி உம்முடைய குமாரன் என்று சொல்கிறதுக்கு எனக்கு அருகதையே கிடையாது, அதனால் வீட்டில் வேலை பார்க்குற அந்த வேலைக்காரரில் ஒருவராக என்னை வைத்துக்கொள்ளும் என்று சொல்வேன் என்று அவன் மனதிலே பேசி உடனே அங்கிருந்து தகப்பன் வீடை நோக்கி பயணிக்க ஆரம்பித்து விட்டான். அப்போது அவனுக்கு ரொம்ப நாளாக பாறாங்கல் போல இருந்தது, எழும்ப முடியாதுன்னு. ஆனால் அன்றைக்கு அவன் ஒரு டிசிஷன் எடுக்கிறான், அது அவனுக்கு தூசியாக மாறிடுச்சு. நிறைய நாட்கள் இந்த குடியிலிருந்து என்னால் வெளியே வர முடியாது, அல்லது இந்த புகையிலிருந்து என்னால் வெளியே வர முடியாது, அல்லது இந்த பயங்கரமான ஒரு டஃப் கேரக்டர்லேருந்து, அல்லது அந்த பயங்கர அசுத்த பாவத்தில் ஒரு அடிக்ட் ஆயிட்டேன், அல்லது கெட்ட உறவுகளில் அடிக்ட் ஆயிட்டேன், அல்லது பலவிதமான உலகத்தின் ஆசா பாசங்களுக்குள்ளே சிக்கிட்டேன், நான் வெளியே வர முடியாது என்று நீங்கள் நினைச்சிருந்தீங்க. ஆனால் இன்னைக்கு நீங்கள் வரப்போறீங்க, ஆண்டவர் உங்களுக்கு உதவி செய்வார். ஏனென்றால் உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு, உன் தூசியை உதறிவிட்டு எழும்பு. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக, கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ரூத்தின் புத்தகத்தில் அந்த வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? ரூத்தின் புத்தகம், தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் திருப்பிக் கொள்ளுங்க. ரூத்தின் புத்தகத்தை எடுத்து 1ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. ஆமென். ரூத்தின் புத்தகம் 1ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி 6ஆம் வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு, அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே கேள்விப்பட்டு தன் மருமக்களோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து, தன்னுடைய மருமக்களோட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்து, அங்கே ஒரு எழுந்துன்ற வேர்டை பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒரு காலத்தில் தேவனுடைய பிள்ளைகளை, பெத்லகேம் ஒரு பஞ்சத்தின் நாட்களாக இருந்தது. பெத்லகேம் நாட்களில் பயங்கர 1ஆம் வசனத்தை பாருங்கள். 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் வந்தது. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லகேம் ஊரானாகிய ஒரு மனுஷன் தன் மனைவியோடு 2 குமாரரோடு மோவாப் தேசத்துக்கு போய் சஞ்சரித்தான். பைபிளில் இந்த பஞ்ச காலம் வரும்போது தான் சிலருடைய லைஃப்பில் டீவியேட் ஆனிச்சு. நல்லா கவனிக்கணும். ஆபிரகாமின் நாட்களில் ஒரு பஞ்சம் வந்தபோது எகிப்துக்கு போன இடத்துல தான் அங்கே சுற்றிக்கிட்டு அலையும் போது தன் மனைவியை பார்த்து அந்த ராஜாவிட்ட சொன்னான், அது வந்து என் மனைவி கிடையாது, என் சகோதரின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் அவன் திணறிட்டு கிடந்தான். கர்த்தரோ அவனுக்காக மனம் இறங்கினார். பஞ்ச காலத்துக்கு பயந்து நம்மளுடைய பஞ்ச நாட்களில் தான், கஷ்ட நாட்களில், அதே போல தான் ஈசாக்கு. ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, 26ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், ஆதியாகமத்தில், ஆபிரகாம் நாட்களில் உண்டான பஞ்சம் அல்லாமல் ஈசாக்கு நாட்களில் ஒரு பெரிய கொடிய பஞ்சம் தேசத்தில் வந்தபோது அவன் எகிப்துக்கு போகலாமான்னு நினைச்சான், தகப்பனார் ரூட்டில். உடனே கர்த்தர் அங்கே பேசினார், நீ போகாமல் இந்த தேசத்தில் குடியிரு,
இந்த தேசத்தில் வாசம் பண்ணு. ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? இந்த பஞ்ச காலங்கள் வரும்போது தான் எவ்வளோ பெரிய பரிசுத்தவான்களாக இருந்தாலும் கொஞ்சம் அப்படி ஒரு தடுமாட்டம் வர ஆரம்பிக்குது. கஷ்டகாலங்கள் வரும்போது தான் நான் போகிற பாதை சரியா, அல்லது நான் தவறாக போயிட்டேனா, அல்லது நான் எடுத்த டிசிஷன் சரியில்லையா என்ற ஒரு பதட்டம் வரும். அந்த நேரம் பார்த்து யாராவது ஏதாவது சாபமாக இருக்குமான்னு பாருங்களேன், அல்லது பிசாசு சேஷ்டையாக இருக்குமான்னு பாருங்களேன் அப்படின்வாங்க. அப்போ எதுக்கெல்லாம் தான் பார்க்குறது? பேய்க்கு பார்க்குறதா, நோய்க்கு பார்க்குறதா? இப்படின்ற மாதிரி நிறைய தேவ பிள்ளைகள் தடுமாறுகிற நாட்களில் இருக்கிறோம். அப்போ பைபிள் இப்படியே நான் நிறைய சம்பவத்தை சொல்லுப்போம். அந்த பஞ்ச காலம் வந்த போது, சுனாமியால் பஞ்ச காலம் வந்த போது ஊரை விட்டு ஓடி போயிட்டா போல இல்லையா? அது கர்த்தர் கிருபையினால் திரும்பி வந்த போது ஆச்சரியமாவுடைய சொத்துக்கள் திரும்ப வந்துட்டு. அப்போ இப்படியே நான் பல பஞ்சங்களை குறித்து பைபிள் எடுத்து சொல்லலாம். இன்றைக்கு உங்கள் லைஃப்பில் ஒரு பஞ்சம் வந்திருக்குது. அது ஆகார குறைவு பஞ்சமாக இருக்கலாம், பொருளாதார குறைவு பஞ்சமாக இருக்கலாம், அல்லது ஆரோக்கிய குறைவு பஞ்சமாக இருக்கலாம், அல்லது சமாதான குறைவு என்ற பஞ்சமாக இருக்கலாம், அல்லது மன மகிழ்ச்சி குறைவு என்ற பஞ்சமாக இருக்கலாம். ஆனால் நீங்கள் திடீரென்று டிசிஷன் எடுத்துடாதீங்க பிரியமானவர்களே. இதை பாருங்க, இந்த ரூத்தும் அவனுடைய கணவனும் சேர்ந்து 2 வாலிப பிள்ளைகளை கூட்டிகிட்டு போய் அவங்க இந்த நாட்களில் பெத்லகேமில் பஞ்சம் என்று நினைச்சு அவங்க வசனம் சொல்லி 2ஆம் வசனத்தில் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தின் கீழே பார்த்தீங்கன்னா, அவர்கள் மோவாப் தேசத்துக்கு போய் அங்கேயே இருந்துட்டாங்க. மோவாப் தேசத்தில் செட்டில் ஆயிட்டாங்க. அது டெம்பரவரி பிளெஸிங். அதுலேயே அவங்களுக்கு ஒரு திருப்தி ஆகி போச்சு. இந்த 12 கோத்திரத்தில் 1 கோத்திரம் கர்த்தருடைய பிள்ளைகளை அந்த யோர்தானுக்கு இக்கரையிலே செட்டில் ஆன மாதிரி இவங்க இப்படியே செட்டில் ஆயிட்டாங்க, அங்கேயே இருந்துட்டாங்க. ஆனால் அதற்கு கீழுள்ள சம்பவங்கள் எல்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அங்கே 2 பையங்களுக்கு பெண் எடுத்தாங்க, மோவாபியர். இவங்க இஸ்ரவேல் ஜனம், ஆமென். ஆனால் அங்கே மோவாபியர் பெண் எடுத்து அங்கே 2 அவங்க கணவனை இழந்து பிள்ளைகளை இழந்து, நகோமி கடைசியில் வேதனையோடு என்னை ஏன் நகோமி என்பார்கள் என்று சொல்கிறீங்க, தேவன் எனக்கு கசப்பை கட்டளையிட்டார் என்றெல்லாம் அவங்க புலம்பிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் 6ஆம் வசனம், 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வரும்போது வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்டாள். கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்தார், தம்முடைய ஜனங்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று மோவாப் தேசத்தில் கேள்விப்பட்ட உடனே வேதம் சொல்லுகிறது, தன்னுடைய மருமகளோடு மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழும்ப ஆரம்பிக்கிறாள். கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணிருங்க. கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. 22ஆம் வசனத்துக்கு வாங்க. 22ஆம் வசனம், இப்படி நகோமி மோவாபிய ஸ்திரியான தன் மருமகள் ரூத்தோடு கூட மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வந்தாள். வார்கோதுமை அறுப்பின் துவக்கத்திலே அவர்கள் பெத்லகேமுக்கு வந்தார்கள். கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எழும்ப வேண்டிய ஒரு நேரம் வந்த போது ஆண்டவர் ஒரு வெளிப்பாடை அவளுக்கு கொடுக்கிறாள், கேள்விப்படுகிறாள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தை சந்தித்தார். அங்கே பஞ்சம் நீங்கிட்டு எருசலேமுக்குள்ளே ஒரு வாழ்வாதாரம் இப்பொழுது தடை இல்லை, அங்கு வாழ்வாதாரத்துக்கு வழி உண்டாகிவிட்டது என்ற ஒரு சம்பவம், ஒரு செய்தி வந்த உடனே அவள் மறுபடியும் எழும்பின உடனே வார்கோதுமையினுடைய கர்த்தருடைய பிள்ளைகளை அறுப்பின் துவக்க காலம். இன்றைக்கு நான் உங்களை பார்த்து சொல்கிறேன், அன்னைக்கு இந்த கர்த்தருடைய பிள்ளை ரூத்தின் புத்தகத்தில் நகோமி இழந்தது போல நீங்கள் உங்கள் லைஃப்பில் உங்கள் வீட்டில் என்னென்ன இழந்தீங்களோ, எதை இழந்தீங்களோ, சரியா? நீங்கள் தயவு செய்து சொல்கிறேன், இழந்தது திரும்ப யோசித்தாலும் ஒன்னொரு இழந்தது வரப்போகிறது கிடையாது. ஆனால் அதற்கு மாறாக ஒரு மாற்றம் வரும். நீங்கள் கர்த்தருக்காக எழும்பினால் அறுவடையின் ஆரம்ப காலமாக இருக்கும். ஆமென். கையை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அறுவடையின் அந்த வசனத்தை ஸ்கிரீனில் போடுங்க. வார்கோதுமையின் அறுவடையின் ஆரம்ப காலம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. ஆமாம், அந்த வார்கோதுமை, அது பார்லி, கர்த்தருடைய பிள்ளைகள் அந்த பார்லி தோட்டத்தில் எல்லாம் பயங்கர பார்லி விளைய ஆரம்பிச்சிட்டு ஆரம்ப துவக்கத்தின் அறுவடையின் காலம்.
அறுவடையின் துவக்கத்தின் காலம் உங்களுக்கு ஆசீர்வாதத்தின் துவக்கமாய் இருப்பதாக. அது துவக்கமாக இருப்பதாக. எல்லாரும் ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவரே, 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 நான் இது எப்படி எழும்ப முடியும்? நான் எப்படி எழும்ப முடியும்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. இந்த இவ்வளோ காலம் இருந்துட்டோம், புருஷனை இங்கே அடக்கம் பண்ணியாச்சு. இவ்வளோ காலம் இருந்துட்டோம், மூத்தவனை அடக்கம் பண்ணியாச்சு. இன்னும் இப்போ இளைவனையும் அடக்கம் பண்ணியாச்சு. இனி நம்ம நாட்டில் நான் இப்போ என்னத்தை பண்ண போகிறேன்? நம்ம இங்கேயே இருந்து விடுவோம். 2ஆம் வசனத்தில் வாசித்தோம், அங்கேயே இருந்து விட்டார்கள். அங்கே இருந்து விட்டார்கள். கொஞ்சம் டெம்பரவரி பிளஸிங்கை பார்த்தோன்னே இருந்து விட்டார்கள். ஆனால் தேசத்தில் தேவன் மாற்றங்களை கொண்டு வருகிறார் என்று கேள்விப்பட்ட உடனே அவள் எழும்ப ஆரம்பித்து விட்டாள். நகோமிக்கு ஒரு வாழ்க்கை திரும்புகிறது. நகோமி லைஃப்ல ஒரு டேர்னிங் பாயிண்ட் வருகிறது. கர்த்தருடைய நாமத்தினால் இன்றைக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட் உங்களுக்கு உண்டாவதாக. இன்று முதல் உண்டாவதாக. எல்லாரும் கைகளை உயர்த்தி இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால எல்லாரும் கையை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். கையை உயர்த்தி ஜெபம் பண்ணலாம். இயேசுவின் நாமத்தினால. அப்பா, அப்பா, எனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் வேணும். எனக்கு ஒரு பிரேக் த்ரூ வேணும். அப்பா, எனக்கு ஒரு பிரேக் த்ரூ வேணும். கடைசி நேரத்தில் கனெக்ட் பண்ணி நீங்களும் சொல்லுங்க, எனக்கு ஒரு பிரேக் த்ரூ வேணும். ஆண்டவரே, எனக்கு ஒரு பிரேக் த்ரூ வேணும். எனக்கு ஒரு டர்னிங் பாயிண்ட் வேணும். ஆண்டவரே, போராடிக்கிட்டே இருக்கிறோம்ப்பா. ஜெபிக்கும் போது கொஞ்சம் சமாதானமாக இருக்குது, பிரசங்க கேட்கும் போது கொஞ்சம் ஆறுதலாக இருக்குது. அதுக்கப்புறம் நான் வீட்டுக்குள்ள, உலகத்துக்குள்ள, ஆஃபீஸ்க்குள்ள, வேலைக்குள்ள, என் பொருளாதார காரியம், பேங்க்ல எவ்வளோ பணம், இதெல்லாம் பார்த்தா ஒன்றுமே ஓட மாட்டேங்குதப்பா. இரக்கம் பாராட்டுங்கப்பா, இரக்கம் பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க, இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவருடைய வார்த்தை என்ன? உன் தூசியை நீ உதறு, நீ உதறு. அது தூசி தான், அது பாறாங்கல் அல்ல. அது 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 உதறவே முடியாத ஒன்று அல்ல. அது உதற முடியும், அதை உதற முடியும். ஒரு நாள் அப்போஸ்தலனாகிய பவுலின் கையில கர்த்தருடைய பிள்ளைகளை அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரத்தில் ஒரு 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 விரியன் பாம்பு அவன் கையை கவ்வினது. அந்த விரியன் பாம்பையே உதறின ஒரு மனிதன் அல்லவா பவுல். இன்றைக்கு கர்த்தருடைய நாமத்தில் எந்த சர்ப்பம் உங்களை கட்டி வைத்திருக்கிறதோ, சர்ப்பத்தை பார்த்து சொல்லுங்க, சர்ப்பமே, பிசாசே, தந்திரமே, உன்னை உதறுகிறேன். சர்ப்பமே, உன்னை உதறுகிறேன், கடிந்து கொள்ளுகிறேன், உதறுகிறேன். பழைய தொடர்புகளை உதறுகிறேன், பழைய வாக்குவாதங்களை, பழைய சண்டைகளை உதறுகிறேன். சந்தாரா பௌதாரா பஹாபா உதறுகிறேன். பழைய அவிசுவாசத்தை உதறுகிறேன், பழைய வியாதிகளை உதறுகிறேன், பழைய இழப்புகளை உதறுகிறேன், பழைய நஷ்டங்களை. ஆண்டவரே, நகோமியை போல ஆண்டவரே, புருஷனை அடக்கம் பண்ணாலும், பிள்ளைகளை அடக்கம் பண்ணாலும், எனக்கு ஆண்டவரே, அந்த ஆண்டவரே, நான் மறுபடியும் பெத்லகேமுக்கு போகும்படி எழும்புகிறேன். ஸ்தோத்திரம் ஐயா, ஸ்தோத்திரம். நான் இன்னைக்கு தீர்க்க தரிசனமாகத்தான் உங்களோடு சேர்ந்து ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறேன். எழும்பிருங்க சிஸ்டர்ஸ், எழும்பிருங்க, எழும்பிருங்க. என் குடியை என்னால விட முடியும். அந்த பாட்டில நீயே தூக்கிட்டு போய் வெளியே வீசிரு. உன் சிந்தையிலிருந்து வீசு, உன் சிந்தையிலிருந்து வெளியே வீசிருங்க. இயேசுவின் நாமத்தினால, இயேசுவின் நாமத்தினால அந்த பழைய சண்டைகளை, அந்த பழைய பழங்காலத்து அந்த கசப்புகளை, அண்ணன் தம்பிக்குள்ள இருக்கிற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை நீ உதறுவாயா, உதறுவாயா. மனம் திறந்து நீ ஃபெலோஷிப் வைங்க இயேசுவின் நாமத்தினால. இது ஒரு பெரிய பாறாங்கல், இதை அசைக்க முடியாது. இதை கொஞ்சம் கூட அசைக்க முடியாது. அப்படி சொல்லாதீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அன்றைக்கு இயேசுவை அடக்கம் பண்ணின அந்த கல்லை மூடி வைத்த போது அந்த சகோதரிகள் சொன்னாங்கல்ல, மரியாள், மற்ற மரியாள், யார் நமக்காக இந்த கல்லை புரட்டுவார்? யார் நமக்காக இந்த கல்லை புரட்டுவார் என்று சொல்லிக்கொண்டே போகும்போது அவங்களுக்கு ஆச்சரியம் காத்திருக்கிறது. அந்த கல் புரட்டி போடப்பட்டிருக்க கண்டார்கள். ஓ ஹல்லேலூயா. இந்த உபவாச நாளிலே இவ்வகை பிசாசு உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் போகாது என்று சொன்னது போல, ஆமென், உங்களுக்கு தடையா இருக்கிற அந்த கல்லை என் ஆண்டவர் புரட்டி போடுவார் என்று நான் சொல்லல, புரட்டி போட்டு விட்டார். ஆமென். நீங்க ஜெயம் எடுத்துட்டீங்க.
ஆமென். தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. எல்லார் வாயை திறந்து ஆமாண்டவரே, தேவனால் எல்லாம் கூடும் ஆண்டவரே, தேவனால் கூடும் ஆண்டவரே. மோவாப்பை விட்டு வெளியே எழும்ப வேண்டிய காலம், பன்றி கூட்டத்தை விட்டு எழும்ப வேண்டிய காலம், தூசியை உதறி விட்டு எழும்ப வேண்டிய காலம். ஆமாண்டவரே, நீர் எழும்ப நீர் ஆண்டவரே என்னை எழுப்ப சித்த வைத்துட்டீர் ஆண்டவரே. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஷந்தாரா பாகா பூதா லகபா. எத்தனை கோடி கடனோ ஆண்டவர்கிட்ட அப்படியே சொல்லுங்க. அப்பா, இத்தனை கோடி கடன். ஒளிவு மறைவில்லாம பேசுங்க ஆண்டவர்கிட்ட. உள்ளதென்று பேசுங்க ஆண்டவர்கிட்ட. உள்ளதென்று பேசுங்க. கணவன் மனைவி உட்கார்ந்து இருந்தீங்கன்னா 2 பேரும் கரம் பிடிச்சு சொல்லுங்க, ஆமா உனக்கிட்ட நிறைய விஷயங்களை மறைக்கிறேன். நான் ஒரு கள்ளத்தனமா வாழ்ந்தேன், பொய் சொல்லி வாழ்ந்தேன். இனி தேவனுடைய பிரசன்னத்துல என்னை அர்ப்பணிக்கிறேன்னு சொல்லிருங்க. ஒரு பிரேக் த்ரூ வந்துரும். யா உதவி செய்யுங்கயா, உதவி செய்யுங்கயா. உங்களுடைய பிள்ளைங்க உடனே கீழ்படுறாங்கப்பா. உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. என் பிள்ளைகள் படிக்குமா, என் பிள்ளைகள் படிப்பா, நம்மளால படிப்பாங்களா ஆண்டவரே, எனக்கு பயமா இருக்கு. அந்த அவிசுவாசத்தின் ஆவியை உதறிரு, அந்த அவிசுவாசத்தின் ஆவியை உதறிரு, அந்த அவிசுவாசத்தின் ஆவியை உதறிரு. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த வியாதி சுகமாகுமா சுகமாகாதா? அந்த அவிசுவாசத்தை உதறிருங்க, உதறிருங்க, உதறிருங்க. ஆமென். அந்த கண்மலை நோக்கி மட்டும் பாருங்க. ரிபாமா ஹந்தலா பௌதுதாதரா லரபாதுரோ. உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். கால்கள் தள்ளாட விடமாட்டார், காக்கும் தேவன் உறங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். இஸ்ரவேலை காக்கிறவர் என்னாலும் தூங்க மாட்டார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் மையம் நான் பார்க்கின்றேன். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். கர்த்தர் என்னை காக்கின்றார், எனது நிழலாயிருக்கின்றார். பகலிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார், பகலிலும் இரவினிலும் பாதுகாக்கின்றார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், படைத்தவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் விலக்கி என்னை காத்திடுவார். கர்த்தர் எல்லா தீங்கிற்கும் ஹல்லேலூயா. விலக்கி என்னை காத்திடுவார். எல்லாரும் வாய் திறந்து. ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். அவர் ஆத்துமாவை அனுதினம் காத்திடுவார். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், உம்முடைய ஜனங்கள் மேல் வல்லமை இறங்கட்டும் ஐயா. அவரை நான் பார்க்கின்றேன். உதவி வரும் கண்மலை நோக்கி பார்க்கின்றேன், வானம் மையம் படைத்தவரை நான் பார்க்கின்றேன். நிறைய பிரேயர் பாயிண்ட்ஸ் அனுப்பிக்கிட்டே இருக்கிறீங்க. கர்த்தருடைய நாமத்தினால ஆண்டவரே ஒவ்வொரு வியாதிகளும் குணமாவதாக. ஆண்டவரே சுவிட்சர்லாந்துல இருந்து தன் தகப்பனுக்காக ஜெபிக்க சொல்றாங்களே, ஆண்டவருடைய கரம் அவர்கள் மேல இறங்குவதாக. மிடில் ஈஸ்ட்ல, மத்திய கிழக்கு நாடுகள்ல, யுஏஇல, ஆண்டவரே கட்டார்ல, பஹ்ரைன்ல, குவைட்ல, ஆண்டவரே ஓமான்ல, கர்த்தாவே இஸ்ரேல் தேசத்துல, அம்மான்ல, எங்கெங்கெல்லாம் இருந்து நம்முடைய பிள்ளைகள் எங்களை கவனித்துக் கொண்டிருக்கிறார்களோ, ஜெபிக்கிறார்களோ, இந்த பக்கம் சிங்கப்பூர், மலேசியா, ஹாங்காங், ஆண்டவரே இந்தோனேஷியா போன்ற தேசங்களில, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். மெக்சிகோல, ஆண்டவரே பிரேசில்ல, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆப்பிரிக்கன் கண்ட்ரீஸ்ல எங்கெங்கெல்லாம் இருந்து ஜெபிக்கிறாங்களோப்பா, எங்கெங்கெல்லாம் கனெக்ட் பண்ணி இருக்கிறாங்களோப்பா, ஆண்டவரே யூகேல, ஆண்டவரே ஐரோப்பா தேசங்களில எங்கெங்க
எங்கெங்கெல்லாம் இது கனெக்ட் பண்ணி ஜெபிக்கிறாங்களோ கர்த்தருடைய கரம் அவர்கள் மேல் அமர்வதாக இப்பொழுது அமர்வதாக. அதே போல தமிழகத்தின் 38 மாவட்டங்களில் எங்கெங்கிறது எங்களோடு கனெக்ட் பண்ணி இருக்கிறாங்களோ, சென்னை முழுவதும் எங்கெங்கெல்லாம் அதிசயம் டிவி மூலமாய் எங்களோடு கனெக்ட் பண்ணி இருக்கிறாங்களோ, கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஷம்மா டெலிவிஷன் மூலமாக, ஆண்டவரே கோல்டன் காஸ்பல் மூலமாக எங்கெல்லாம் கனெக்ட் பண்ணி இருக்கிறாங்களோ அங்கெல்லாம் தேவ பிரசன்ன ஜனங்களை நிரப்புவதாக. எழும்ப முடியாதவங்க எழும்பி நடப்பார்களாக. ஆண்டவரே காதுகளில் சீழ் வடிகிறது நிற்பதாக. அடைக்கப்பட்ட மூக்கு திறப்பதாக. அதுக்கு அந்த ஆண்டவரே அதுக்கு ஆபரேஷன் தேவையில்லை. இயேசுவின் நாமத்தில் 2 முழங்கால்களிலும் கர்த்தருடைய வல்லமை இறங்குவதாக. எல்லா லிவர் கேன்சர், யூரினரி பிளாடர்ல கேன்சர், ஆண்டவரே பான்கிரியாஸ்ல கல்லு, ஸ்டோன், ஆண்டவரே எல்லா கிட்னி சம்பந்தமான, யூரியா சம்பந்தமான எல்லா பலவீனங்கள் மாறுபடி ஜெபிக்கிறோம். பிள்ளைகளுடைய திருமண தடைகள் மாறுவதாக. இந்த மாப்பிள்ளை கல்யாணம் பண்ணலாமா வேண்டாமா என்று கன்ஃபியூஷனோடு இருக்கிற பிள்ளைகளை கர்த்தர் தெளிவான பாதையில் நடத்துங்க, சரியான பாதையில் நடத்துங்க. இளவாலிபர்கள் திருமணம் வேண்டாம் வேண்டாம் சொல்லிட்டு இருக்காங்களே, அந்த பிள்ளைகளுடைய இருதயத்தை திருப்புங்க இயேசுவின் நாமத்தினால. ஷாந்தாலா பௌதாலா தீகாலா பௌதாலா பா. ஆமென் ஆமென். இயேசுவின் நாமத்தினால பாரத்தோடு ஜெபிக்கிறோம், பாரத்தோடு ஜெபிக்கிற இந்த உபவாசனால பாரத்தோடு இப்படி பிள்ளைகளுக்காக ஆண்டவர் ஏறெடுத்திருக்கிறோம் ஐயா. காரியங்களை வாய்க்க பண்ணுங்க ஐயா. அப்பா நேரம் முடிய போகிறது அப்பா. 8 மணி வரைக்கும் நாங்கள் நடத்துவோம். 8 மணி வரப்போகுது ராஜா. உடைய பிள்ளைகள் ஜெபாவினால் நிரப்பப்படுங்க. வேலைக்கு போயிட்டு ஆண்டவர் அதுக்கு பிறகு வந்து இந்த யூடியூப் ஆன் பண்ணி அவங்க என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கும் போது கர்த்தருடைய அக்கினி, கர்த்தருடைய சுகம் அவர்கள் மேல இறங்கி வரும்படி நான் ஜெபிக்கிறேன் அப்பா. அப்பா கிருபை தாங்கட்டும் அப்பா, கிருபை தாங்கட்டும் அப்பா. கர்த்தர் நடத்துங்கப்பா. இந்த வீக்கெண்ட் எங்க எல்லாருக்கும் ஒரு பிளஸட் வீக்கெண்டாக இருக்கட்டும். எங்க ஜனங்களுக்கு, எங்க யூடியூப் ஃபேமிலிஸ்க்கு ஆண்டவரே ஒரு பிளஸட் வீக்கெண்டாக இருக்கட்டும்ப்பா. உமக்கே மகிமை உண்டாகட்டும்ப்பா. பிள்ளைகளை உயர்த்தி ஆசீர்வதியும். வயதான பெற்றோருக்காக ஜெபிக்கிறேனப்பா, சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேனப்பா. முற்றிலுமாய் கர்த்தருடைய கரம் கூட இருந்து நடத்துங்க, அதிசயமாய் நடத்துங்க, கிருபையாய் நடத்துங்க. ஆண்டவர் அப்பிரயோஜனமான ஊழியன் கடமையை மட்டும் செய்திருக்கிறோம். உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும், உமக்கு ஒருவருக்கே மகிமை உண்டாகட்டும். இன்றைக்கு செய்த எல்லா நன்மையான காரியங்களுக்காக கோடி ஸ்தோத்திரங்கள், கோடி ஸ்தோத்திரங்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். அல்லேலூயா. ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஒரு பெரிய பலனை நீங்க பெற்றுக்கொண்டீங்க. ஆமென். உங்க குடும்பம், உங்க பிள்ளைகள், உங்களுடைய சொந்தக்காரங்க எல்லாம் நினைச்சு ஸ்தோத்திரம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஜீசஸ் மீட்ஸ் மினிஸ்ட்ரிக்காக, எங்கள் குடும்பங்களுக்காக, உடன் ஊழியர்களுக்காக எல்லாரும் நினைச்சு நீங்க ஸ்தோத்திரம் பண்ணுங்க. எல்லாம் சேர்ந்து கையை உயர்த்தி சொல்ல போகிறோம். எல்லாரும் கைகளை உயர்த்தி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.